வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தூக்கி போடுற பொருளை நம்ம எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம், நம்ம அதில் வந்து எவ்வளோ நம்ம காசை மிச்சப்படுத்தலான்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தேடி வருங்க. நான் நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ போடுறோம் அது எல்லாமே உங்கள் வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இது மாதிரி ஒரு கவரில் சுடிதார், அதாவது காட்டன் சுடிதார்லாம் வரும். இதை நம்ம அப்படியே தான் எடுத்து வச்சுருவோம், இல்லைனா தூக்கி போட்டுடுவோம். இதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். நமக்கு முக்கியமான ஃபைல்ஸு, நமக்கு பசங்களுக்கு தேவையான இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் சர்டிஃபிகேட்டு, 10th சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கும். அதில் நம்ம இது மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சிட்டோன்னா இது நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தொடப்பம் வாங்குவோம். இது மாதிரி பூந்தொடப்பம். இது நமக்கு இப்போலாம் கவரில் தாங்க வருது. இந்த கவரை நம்ம எடுத்துகிட்டு நம்ம இந்த கவரை தூக்கி போட வேண்டாம். இதுக்குன்னு ஒரு யூஸ் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது தொடப்பத்தை என்ன பண்ணலாம்னு பாருங்கள். எடுக்கும் போதே நமக்கு பிச்சுட்டு வருது. அதுக்கு நம்ம இந்த பக்கமாக நல்லா நம்ம கட்டி வைக்கணும். உங்கள்கிட்ட நூல் இல்லைன்னா ரப்பர் பேண்ட், டைட்டான ரப்பர் பேண்ட் இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்க கவரையே வந்து சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தொடப்பத்தை இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம கரெக்டாக அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதில் சுற்றி நம்ம செலோடேப் போட போகிறோம். கரெக்டாக வச்சுட்டு நம்ம செலோடேப் ஃபுல்லாக நம்ம செலோடேப் போட்டுக்கலாம். இன்னும் நமக்கு க்ரிப்பாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு நல்லா உழைக்கும் நம்ம இந்த தொடப்பம். இந்த லாஸ்ட்டாக அந்த இது வரைக்கும் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் நாளைக்கு நல்லா உழைக்குங்க. ஆனால் இந்த குச்சிலாம் அதிகமாக வெளியில் வராது. அவ்வளோதாங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போது நம்ம இந்த கவர் எடுத்து வச்சோம்ல, இதை நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து சார்ட் நிறைய வாங்கியிருப்போம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக பசங்க நிறைய வாங்கியிருப்பாங்க. நம்ம அப்படியே வைக்கும் போது நமக்கு வந்து டஸ்ட் ஆகிடும். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இது மாதிரி நம்ம கவரில் இதை போட்டுட்டு நல்லா மடித்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கலாம். இந்த சார்ட் பண்ணி இல்லைங்க, என்னென்னலாம் இந்த கவரில் உங்களால் போட முடியுமோ எல்லாமே போட்டு நம்ம வந்து போட்டு வைக்கலாம். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூக்கி போகிற பொருள் நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், நமக்கு அழகாக செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம இது மாதிரி குடம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வச்சுருவோம். டஸ்ட் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இது வந்து தொடப்ப கவர் தாங்க. இது வந்து சின்ன தொடப்பத்தோட கவரு. இது நம்ம பாதியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது குடம் வந்து நமக்கு டஸ்ட் எதுவும் இல்லாமல் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா, இது மாதிரி பவர் கிளாஸ் இருக்கும். அந்த பவர் கிளாஸ் வந்து நம்ம சாஃப்டான துணியில் தாங்க துடைக்கணும். சில பேர் இந்த துணி வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து அந்த பவர் கிளாஸ் கொடுக்கும் போதே நமக்கு இந்த மாதிரி துணி கொடுப்பாங்க. சில பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இது மாதிரி மாஸ்க் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. மாஸ்க் எடுத்துகிட்டு இந்த ஒரு பக்கமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, அது வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம துடைக்கும் போது நல்லா சூப்பராக நமக்கு வேலை செய்யுதுங்க. சூப்பராக துடைக்குது. நம்ம டவல் இல்லை புடவையில் இல்லை சுடிதார் ஏதாவது துடைக்கும் போது நமக்கு கிராச்சஸ் விளையாடும். இது நமக்கு நல்லா யூஸ் ஆகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம பசங்க வந்து ஷர்ட் போடும் போதும் இந்த கையில் வந்து இந்த பட்டன் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில டைமில் ஷர்ட்டில் கூட புது சட்டையில் பட்டன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் எப்படி காட்டணும் அது மாதிரி நீங்கள் அந்த பட்டனை ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக நம்ம ஓப்பனும் பண்ணிடலாம், ஈஸியாகவும் போட்டுடலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சார்ஜர் யூஸ் பண்ணுவோம். சார்ஜரில் எல்லாருக்குமே வர பிரச்சனை இது தாங்க. இங்கே வந்து ஒயர் கட் ஆகிடும். அது கட் ஆனாலே நமக்கு இன்னொரு ஒயர் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வரும். நமக்கு வந்து ஒரிஜினலோட நம்ம டூப்ளிகேட் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சார்ஜ் ஏறுறதுக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இது மாதிரி செலோடேப் எடுத்துக்கோங்க. செலோடேப் எடுத்துகிட்டு அந்த க்ரிப்பாக அங்கே நல்லா நம்ம நிறைய வந்து செலோடேப்பை ரொட்டேட் பண்ணி விட்டுடலாம். அப்போ நமக்கு அந்த இடத்துல க்ரிப்பாக இருக்கும். நமக்கு சீக்கிரமாகவும் அந்த ஒயர் வந்து
கட் ஆகாது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் இந்த வீடியோக்கு. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷாலோ இல்லைன்னா வந்து புடவையில பின் குத்துவோம். பின் குத்தும் போது என்ன ஆகுன்னா, அந்த நம்ம பிளவுஸு புடவை ரொம்ப காஸ்ட்லியான புடவையில பட்டு புடவைலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அங்கே வந்து கிழிஞ்சிடும். கிழிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷால் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. இது நம்ம பின் போடும் போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த கீழே நமக்கு இழுத்து இழுத்து நமக்கு அங்கே கிழிஞ்சிடும். அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. அது என்னன்னா, நம்ம தூக்கி போடுற மாத்திரை கவர் இருக்கு இல்லையா, இதுதாங்க. இந்த மாத்திரை கவர்ல இந்த மேல நமக்கு தோல் மாதிரி இருக்கு பாருங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு ஒரு 4ஆ மடிச்சுக்கோங்க. அதாவது சின்னதா மடிச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்க மடிச்சுட்டு இதுல நம்ம அந்த பின்ன குத்திப்போம். இது மாதிரி பின்ன குத்திக்கிட்டீங்கன்னா இது நமக்கு வந்து செக்யூரா இருக்கும். நமக்கு புடவையிலையோ இல்ல சுடிதார் ஷால்லையோ நம்ம குத்தும் போது நமக்கு இழுத்தாலும் நமக்கு புடவையோ இல்ல ஷாலோ கிழியாதுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து மணி இருக்கு இல்லையா, சின்ன சின்ன மணி யூஸ் பண்ணலாம். அந்த மணி நம்ம தேடிட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது மாதிரி கல்யாண பத்திரிக்கை, அதை முடிஞ்சு போன கல்யாண பத்திரிக்கை எல்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசர் மாதிரி ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் வந்து எங்க மேல இருக்க அட்டையை ஒண்டி எடுத்துக்கிறேங்க. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது மாதிரி நம்ம 4ஆ அதை மடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். அதாவது நான் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடிச்சு நம்ம கட் பண்ணிக்க போறோம். நான் எப்படி நான் வந்து வீடியோல காட்டுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, அது வந்து நம்ம சைஸ் பார்த்துக்கலாம். சைஸ் பார்த்துட்டு இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டு சென்டர் எடுத்து இது மாதிரி சின்னதாவது ரொம்பவும் கட் பண்ணாம கொஞ்சமா பேப்பர் விட்டு இது மாதிரி கட் பண்ணி இது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வைக்கும் போது நமக்கு பார்ட்டிஷன் மாதிரி கிடைக்குங்க. இந்த பக்கம் வந்து நமக்கு கம்மல், இந்த பக்கம் கிளிப்பு, நெயில் பாலிஷ் எது வேணாலும் நம்ம இது மாதிரி வச்சுக்கலாங்க. இது வந்து அட்டை கொஞ்சம் லூஸா இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, அதை வந்து கம் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம பத்திரிக்கை இருக்கும். அதை வந்து உள்ள நமக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அந்த மேல இருக்க கவரை நம்ம இந்த மாதிரி பிசிக்கோ இல்லை நம்ம லேப்டாப்போ நம்ம மவுஸ் யூஸ் பண்ணும் போது நமக்கு மவுஸ்க்குன்னு தனியா ஒரு இது வாங்க வேண்டியதா இருக்கும். நீங்க அதெல்லாம் எதுவுமே வாங்க வேணாங்க. இந்த பத்திரிக்கை வச்சு நமக்கு சூப்பர் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நிறைய பத்திரிக்கையில இது மாதிரி நமக்கு வந்து ரவுண்டா வந்து பிள்ளையாரோ இல்லை முருகரோ போட்டு ஒரு இது மாதிரி இருக்குங்க, ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். இதை நம்ம தனியா எடுத்துக்கலாம். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை நம்ம வந்து இந்த பீரோல இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஒட்டலாங்க. சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இது மாதிரி நான் வந்து என்னோட ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட்பேக் கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்றதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா என்னன்னா, இது மாதிரி வேஸ்லின் தாங்க. நான் கொஞ்சமா வேஸ்லின் எடுத்துக்கிறேன். இது வந்து மாஸ்க் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம்லே அதுதாங்க, சாஃப்டான துணி. இதை வச்சு நம்ம அதை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லா நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு ஹேண்ட்பேக் வந்து எப்பவுமே புதுசு மாதிரியே இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அடிக்கடி நம்ம ஹேண்ட்பேக் மாற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது. இது மாதிரி நீங்க தொடச்சிட்டு யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அதாவது வெளியில் நீங்க போறீங்கன்னும் போது இது மாதிரி தொடச்சி யூஸ் பண்ணா நமக்கு புதுசு மாதிரியே இருக்குங்க. இப்போ நம்ம அதை எடுத்து அந்த சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அது என்ன பண்ணலாம்னா, நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் கம் யூஸ் பண்றேன். நீங்க ஃபெவிகால் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இதில் நடுவுல கரெக்டா சென்டர்ல பார்த்து இதை ஒட்டிக்கலாம். ஏன்னா இங்க பிளெயினா இருக்கும் போது இது ஒட்டும் போது இன்னும் நமக்கு அழகா இருக்கும் பேகு. பாத்தீங்கன்னா சூப்பரா ஒட்டிக்குச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு டிசைன் மாதிரி இருக்கு, அழகா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த பாட்டில் நம்ம தூக்கி தான் போடுவோம். இதுல ஒரு சூப்பரான ஒரு கீ செயின் பண்ணலாம். அதாவது நம்ம கீ செயின் நம்ம வாங்கும் போது நம்ம இன்ஷியலோட கீ செயின் நிறைய பார்ப்போம். நம்மளோட இன்ஷியல் ஒண்டி இருக்காது, நமக்கு பிடிச்சவங்களோட இன்ஷியல் ஒண்டி இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி இந்த பாட்டில நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுல நம்ம என்ன நமக்கு இன்ஷியல் வேணுமோ, அதாவது ஆல்பபெட்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம இது மாதிரி டிராப் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். அழகா கட் பண்ணிட்டு கீ செயினை நம்ம யூஸ் பண்ணலாங்க. சூப்பரா இருக்கும். பாருங்க, அந்த பாருங்க சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்க வந்து நம்ம ஒரு சின்னதா ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டுட்டு கீ செயினோட அந்த ரிங் இருக்குல்லையே அதை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு கீ செயின் ரெடி ஆயிடுங்க. வீட்லயே சூப்பரா செஞ்சிடலாம். இதுக்காக கடையில போய் வாங்கணுன்ற அவசியமும் இல்லை. நம்ம இது கிஃப்ட் பண்ணும் போதும் நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும், நம்மளே செஞ்சு கொடுத்தோன்றது. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு நான் சொன்ன எல்லா டிப்ஸும்
உண்மையாக பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.